பனை மரம் ஒரு செல்வம் கொழிக்கும் மரம். தமிழகத்தில் ஏராளமான பனை மரங்களும் தென்னை மரங்களும் உள்ளன. ஆனால் தென்னை மரம் சம்பந்தப்பட்ட அதிகமான பொருளாதாரம் பெறுவதுடன் லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பையும் அள்ளித்தருகிறது. காரணம், அவைகள் பணப்பயிர்கள், கேஷ் கிராப் என்று சொல்வார்கள். தென்னை மரம் சார்ந்த தொழில்களை ஊக்குவிக்க கோக்னட் டெவலப்மெண்ட் போர்டு என்றும் காயர் போர்டு என்றும் தனித்தனியாக வாரியங்கள் இருக்கின்றன. ஆனால் அதே நேரத்தில் பனை மரம் முற்றிலுமாக நிராகரிக்கப்பட்டு பனை மரம் ஒரு அனாதை போல் இருக்கிறது. உண்மையில் பனை மரத்தின் ஒவ்வொரு பொருளும் மிக சிறந்த பொருள்களாகும். ஆனால் அவற்றை சந்தைப்படுத்துவதிலும் மதிப்பு கூட்டுவதிலும் நாம் இன்னும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இதுபோன்று டேட்ஸ், அதாவது பேரித்தம்பரம் மரம் உள்ளது. அதற்கு ஒரு இன்டர்நேஷ்னல் டேட் கவுன்சில் என்று ஒன்று உள்ளது. ஆக தென்னை மரம், டேட்ஸ் மரம் இவற்றிற்காக நிறைய ஆராய்ச்சிகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதே நேரத்தில் பனை மரத்தை நாம் அதிகமாக கண்டுகொள்ளாமல் இருக்கின்றோம். தற்பொழுது தமிழகத்தில் 5 கோடி மரங்கள் உள்ளன. இவற்றை ஒழுங்காக நாம் பராமரித்து வந்தால் தற்போது உள்ள அது சம்பந்தப்பட்ட தொழிலாளர்கள் 1 லட்சம் பேர் இருந்தால் அவை 10 லட்சம் பேர்களாக கூட உயர்த்த முடியும். அதற்கு ஏராளமான பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன. தென்னை, பேரிச்சம்பழம் போன்று ஏன் பனை மரத்திற்கு பொருளாதார வெற்றி கிடைக்கவில்லை, பலன் கிடைக்கவில்லை என்ற எண்ணத்தில் நாம் இதை பதிவிடுகிறோம். உதாரணமாக, பனை மரம் பலன் கொடுக்க குறைந்தபட்சம் 15 வருடங்கள் ஆகின்றன. அப்படிப்பட்ட மரங்கள் சுமார் 150 வருடங்கள் வரை பலன் கொடுக்கும் என்று சொல்கிறார்கள். ஒரு பனை மரம் ஆண் மரமா பெண் மரமா என்று தெரிவதற்கு 8 ஆண்டுகள் ஆகின்றன. இதை பனை தொழில் செய்பவர்களுக்கு மிகுந்த சிரமத்தை உள்ளாக்குகிறது. தென்னை, பேரிச்சம் பழம் போன்ற மரங்களை பற்றி ஏராளமான ஆராய்ச்சிகள் உலகெங்கும் நடந்து வருகிறது. அதில் பாலினம் பற்றி கண்டுபிடிப்பது அவர்களுக்கு மிகவும் எளிதாக உள்ளது. எனவே இதை பனை ஆராய்ச்சியாளர்கள் தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். இது இப்படி தொடர்ந்து பணம் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியில் நமது அரசு முழு ஏற்பாடும் செய்ய வேண்டும். பனை தொழிலில் போதிய வருமானம் இல்லாத காரணத்தால் வேறு தொழில்களுக்கு பனை தொழிலாளர்கள் மாறி வரும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. பனை தொழிலாளர்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் இல்லாததால் இந்த தொழில் நசிந்து வருகிறது. பனை தொழிலில் பனை ஓலைகள், கருப்பட்டி, பதநீர், நொங்கு, பனங்கிழங்கு மாவு அனைத்தும் நல்ல வருவாய் ஈட்டும் பொருள்களாக உள்ளன. பனை தொழிலில் நாம் முறையாக வகைப்படுத்தினால் இன்னும் லட்சக்கணக்கில் வேலைவாய்ப்புகள் நம்மால் கொடுக்க முடியும். அதே நேரத்தில் பொருளாதார உயர்வையும் அதிகப்படுத்தி கொடுக்க முடியும். அதிக பனை மரங்கள் இருந்தால் அங்கு நிலத்தடி நீர் செழிப்பாக இருக்கும். பனை மரத்தில் கல் இறக்கப்படுவதால் மக்களுக்கு சொல்ல முடியாத துன்பங்கள் ஏற்படுகின்றன. ஏனென்றால் கல் குடிப்பவர்கள் நம் சமுதாயத்திற்கு கேடு விளைவிப்பவர்கள் ஆகிறார்கள். இதை தவிர பனை தொழில் மூலம் ஏராளமான தொழில்களை நாம் மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். குறிப்பாக பனை ஓலைகள் மூலம் ஏராளமான கைப்பொருள்களை செய்து பணம் ஈட்டலாம். இந்த முக்கியத்தை அறிந்து அரசும் இது சம்பந்தமான ஆராய்ச்சிகளை தொடர வேண்டும். இத்தொழிலில் தமிழகத்தில் ஏராளமான ஆராய்ச்சியாளர்கள் உள்ளனர். அவர்களை ஒருங்கிணைத்து இந்த தொழிலில் நாம் உயர்வடைய செய்ய வேண்டும். இது சம்பந்தமான விஷயங்களை அறிய நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்கள் இமெயில் அட்ரஸ் yourwinner2026@gmail.com அல்லது 9240893331 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொள்ளலாம். இந்த லிங்கை உடனே சப்ஸ்கிரைப் செய்வதுடன் மற்றவர்களுக்கு அனுப்பி அவர்களை பரப்புரை செய்யவும் வேண்டுகிறோம். நம்முடைய ஒருங்கிணைந்த முயற்சியால் பனையின் தொழிலில்
மீண்டும் மீண்டும் செழிக்க நாம் முயற்சிகளை செய்வோம். முக்கியமாக தமிழ்நாட்டில் உள்ள குறைந்தபட்சம் 10 லட்சம் பேருக்காவது வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி.